ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான இந்த வைகாசி மாதம் மேஷராசிக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதமாகவே அமையும். நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசி அதிபதி செவ்வாய் விரயத்திலிருந்து சனிக்கிட்ட வந்து விலகி உங்களுடைய ராசியிலே ஆட்சியா இருக்காருன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1ஆம் இடம் வந்து அப்படி ஏகபோகமான இடமானா, செவ்வாய்க்கு அது ஏகபோக இடமான சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் உங்களுடைய ராசி அதிபதி சொந்த இடத்துல ஆட்சி பெறதுனால இழந்த மன தைரியத்தை பெறுவீங்க. அதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. அதனால சக ஊழியர்கிட்ட இணக்கத்தோட பழகுவீங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ளார பழைய கசப்பான அனுபவங்களுடைய விஷயத்தால ஒரு சின்ன அச்ச உணர்ச்சி மட்டும் தோண்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கீழே பணிபுரிகிற ஆட்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லதுதான். உத்தியோகத்துல பரபரப்பா செயல்படக்கூடிய இது மாதமாக தான் இருக்கும். அதனால வந்து உங்களுடைய உத்தியோக திறமையினால பலரிடம் வந்து நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழல் இருக்கு. ஆனா வந்து பதவி உயர்வுக்கோ அல்லது வந்து சம்பள உயர்வுக்கோ இது தகுந்த நேரம் கிடையாது. மே 26க்கு மேல உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அது வந்து மனமகிழ்ச்சியோட நீங்க வந்து பணிபுரியறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாத ஆரம்பம் முதலே நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இருந்தாலும் 7.5 சனி நடக்குதுன்றதுனால அதிகமான முதலீடுகளை போடுறதுல கொஞ்சம் கவனம் எடுத்து போடணும். அதுவும் குறிப்பா இந்த மாதம் சூரியன் ரிஷபத்தில் நின்று சனியோட பார்வையை வாங்குறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி பாதிக்கப்படுறதுனால அதிக முதலீடுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அப்படி ஏதாவது முதலீடு செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் இருந்ததுன்னா அந்த முதலீடை மே 26க்கு மேல பண்ணுங்க. அது ஓரளவுக்கு பயன்படும். மற்றபடி வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள், மேன் பவர் சப்ளைன்னு சொல்லப்படக்கூடிய பிற நிறுவனங்களுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புற தொழில்கள், வெளிநாடு உத்தியோகத்துக்கு ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கக்கூடிய தொழில்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப அனுகூலத்தை பெறுற மாதம் இதுன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிச்சு வேலை செய்ய வேண்டியது நலம். நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மீன்பிடி சம்பந்தப்பட்ட தொழில்கள், விவசாயம் இதெல்லாம் மாத இறுதியில் சிறக்கும். ஆலயம் தொடர்பான தொழில்களிலும் உங்களுக்கு வந்து நிறைய ஆதாயங்கள் கூடும். குடும்பத்தில் இதுவரைக்கும் தொலைஞ்சு போயிருந்த ஒரு நிம்மதி அல்லது சந்தோஷம் அதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் குடும்பத்தில் உள்ள வயோதிகர்களுடைய தொல்லை இருக்கும். அவங்க உங்கள் எண்ணங்களுக்கு மாறாக நடக்கிறதுனால உங்களுக்கு மன வருத்தங்கள் கூடும். சூரியன் சனியோட பார்வையில் இருக்கிறதுனால பெரியவர்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகளோ அல்லது பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பயமோ சஞ்சலமோ ஏற்படும். குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க தான் வேண்டும். அவங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதும் சரி, அவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டதும் சரி, நீங்கள் வந்து அவங்கள ஊக்குவிக்கணும். படிப்புக்கு அது நல்லது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை அமையிறதோ தொழில் அமையிறதோ நடக்கக்கூடும். சிலர் வீட்டில் வந்து தங்கத்தை சேமிக்கிறதுக்கான எண்ணங்களும் வரும், அதை செய்யவும் செய்வாங்க. ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய எண்ணம் உதயமாகும். அது நடைமுறைக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு உண்டு. அதெல்லாம் இந்த மாதத்துடைய சிறப்பு பலன்களாகவே சொல்லணும். பல், கண், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உங்களுக்கு நிகழக்கூடும். வாழ்க்கை துணைக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பாதிக்கப்படும். குழந்தைகளோட தேக ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுதான். தாயோடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். தந்தையோட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் விநாயகர், சூரிய நாராயணர், முன்னோர் வழிபாடு.